அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாஸ்து பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நேற்று வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு புதுசாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா வாஸ்துப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க. அப்போ அந்த இடத்த தேர்வு செய்யும் பொழுது அந்த இடத்துக்கு ரோடு குத்தல் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி ரோடு குத்தல்கள் இருந்தாலும் நல்ல ரோடு குத்தல்கள் அப்படின்னா வடகிழக்கு கிழக்கு பகுதியில் இருந்தால் நன்றாக இருக்கும். அதுபோல் வடகிழக்கு வடக்கு ரோடு குத்தல் நல்ல பலனை கொடுக்கும். தென்கிழக்கு தெற்கு ரோடு குத்தல் நல்ல பலனை கொடுக்கும். வடமேற்கு மேற்கு ரோடு குத்தல் நல்ல பலனை கொடுக்கும். தீய பலனை கொடுக்கக்கூடிய ரோடு குத்தல்கள் எது என்று பார்க்கலாம். வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் தீய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு இடத்திற்கு ரோடு குத்தல் இருந்தால் அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தென்மேற்கு மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் ரோடு குத்தல் இருக்கக்கூடாது. அது குடும்ப உறவை பெரிதும் பாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரோடு குத்தல் இல்லாத மனையை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. தவிர்க்க முடியாத காரணத்தில் நம்ம ரோடு குத்தல் எடுக்கணும்னா நல்ல ரோடு குத்தல் இருக்கக்கூடிய மனைகளை தேர்ந்தெடுக்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் செழிப்பான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இடத்த ரோடு குத்தல் பார்த்தாச்சு. இதில் ரோடு பார்வை அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கலாம். வாஸ்துல ரோடு பார்வை அப்படிங்கிறது ஒரு வடமேற்கு கார்னர், வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய இடத்துல கார்னரில் இருக்கக்கூடிய மனை. அந்த மனைக்கு வடக்கு பகுதியிலிருந்து ஒரு வாகனம் கிழக்கு பகுதி நோக்கி திரும்பினால் அது வடகிழக்கு வடக்கு ரோடு பார்வை. அதுவே மேற்கு பகுதியிலிருந்து ஒரு வாகனம் தெற்கு நோக்கி திரும்பினால் அது வடமேற்கு மேற்கு ரோடு பார்வை. இதில் வடமேற்கு மேற்கு ரோடு பார்வை நல்ல பலனை கொடுக்கும். வடமேற்கு வடக்கு ரோடு பார்வை கெட்ட பலனை கொடுக்கும். அதுபோல தென்கிழக்கு கிழக்கிலிருந்து ஒரு வாகனம் வடக்கு நோக்கி திரும்பினால் அது தென்கிழக்கு கிழக்கு ரோடு குத்தலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுவே தெற்கிலிருந்து ஒரு வாகனம் வடக்கு நோக்கி மேற்கு பக்கமாக உங்களுடைய மனைக்கு திரும்பினால் தென்கிழக்கு தெற்கு ரோடு பக்கமாக பார்வையாக எடுத்துக்கொள்ளலாம். அது நல்ல பலனை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே ரோடு குத்தல் ரோடு பார்வை இல்லாத மனைகளை தேர்ந்தெடுப்பது சிறப்பு. அடுத்து இந்த மனைகள் அப்படிங்கிறது எப்பவுமே சதுரம் அல்லது செவ்வகமாக தேர்ந்தெடுக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதில் வெட்டுப்பட்ட மனையோ அல்லது வடமேற்கு வடக்கு வளர்ந்ததோ அல்லது வடகிழக்கு கிழக்கோ மேற்கோ இப்படி தென்கிழக்கு தெற்கோ கிழக்கு பகுதியோ தென்மேற்கு பகுதியில் மேற்கு தெற்கு இதுபோல் ஏதாவது ஒரு பகுதியில் வளர்ந்து இருக்கக்கூடிய மனைகளை தவிர்க்க வேண்டும். அது நல்ல பலனை கொடுப்பதில்லை. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு பக்கம் மனம் வளர்ந்துருக்குது, நீங்கள் சதுரிச்சு கட்டிங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிம்பாங்க. பட் அப்படி கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற மனைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா தேவையற்ற சிக்கல்களையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உங்களுடைய மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரோடு குத்தல் ரோடு பார்வை சதுரம் செவ்வகம் சரியாக இருக்கும்படி தேர்ந்தெடுத்தால் நல்ல பலனை கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.